அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் இந்த மனித குலத்திற்கு இலகுவாக விளங்கி கொள்ளும் வண்ணம் அளித்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 75வது பாடலுக்கு அவர்கள் 26/9/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்படுகிறது. இன்று 75வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். இப்பாடல் தொடுத்துரைக்கின்றேன் என தொடங்கப்பட்டுள்ளது. தொடுத்து என்ற சொல் சென்ற பாடலின் கடைசி வரியில் அமைந்து இப்பாடலின் ஆதியாகவும் அமைந்துள்ளது. தொடுத்தல் என்ற சொல் அந்தாதி பாடலில் மிகச் சிறப்பான ஒரு சொல்லாக அமைந்துள்ளது. தொடுத்துரைக்கின்றேன் சுத்த சன்மார்க்க தூநெறி உலகெல்லாம் துலங்க, அடுத்துரைக்கின்றேன் அருளடைவதற்கு ஆன அத்தயா ஒழுக்கத்தை, எடுத்துரைக்கின்ற பிரிது வெண்ணெறியும் ஏற்றது அன்றென எள்ளி, தடுத்துரை தாண்ட தயாபெருஞ்சோதி தலைவனே தலைவனே தாமமீதேலே. கடவுள் உண்மையை உள்ளத்து உணர்வில் உணர்ந்தறிந்து தாம் அறிந்தவற்றை மற்றவர்களும் அறியுமாறு வெளிப்படுத்தினர் ஆன்றோர். அவ்வாறு வெளிப்பட்ட கருத்துக்களே மார்க்கங்களாக நெறிகளாக மாறின. இப்படி தோன்றி வளர்ந்த மார்க்கங்கள் எல்லாம் சன்மார்க்கம் எனப்பட்டன. மார்க்கம் என்பது வாழும் வழிமுறை ஆகும். சத்தாகிய பரம்பொருளை அடைவதற்கு உரிய நெறிமுறைகளை வழங்குவதே சன்மார்க்கமாக கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள சுத்த சன்மார்க்கம் என்னும் நெறியானது ஒரு புது நெறியாகும். புது நெறி என ஏன் சொல்லப்படுகிறது? பரம்பொருளாம் இறைவன் பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் விளங்குபவர். இதுவரை உலகில் தோன்றிய நெறிகள் எல்லாம் உலக வாழ்வை நீத்து இறைவனை அடைவதற்கு மட்டுமே வழிகாட்டின. ஆனால் வள்ளல் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியோ நம்மை சத்விசாரத்தால் இறைவனை அறிந்து அடைந்து அந்நிலை நின்று தயவுடன் வாழவும் வகை செய்வதாக உள்ளது. வள்ளல் பெருமான் கண்டு அடைந்த அந்நெறியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலையில் மக்கள் வாழவில்லை அன்று. சுமார் 100 வருடங்களுக்கு பின் இப்பொழுது உள்ள காலம் சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் மக்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் காலமாக உள்ளது. மக்களின் மனத்தே கொஞ்சம் கொஞ்சமாக இத்தூய நெறியின் கருத்துக்கள் எல்லாம் புரியக்கூடிய தெளிந்து அடைவதற்குரிய பக்குவம் ஏற்பட்டு வருகிறது. வள்ளலாருக்கு அடுத்தபடியாக நமது உள்ளத்து உணர்வில் அவரது கருத்துக்களின் உண்மை விளக்கங்கள் அவரது அருளாலேயே உணர்த்தப்பட்டு அவற்றை பிறரும் உணர்ந்து பயன் பெறுமாறு பாடல்களாகவும் விளக்கங்களாகவும் வெளிப்பட்டு வருகின்றன. இறைவனின் அருள் ஆற்றலானது அணு அணுதோறும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை உணர்வதற்கு வெறும் புலனறிவால் இயலுவதில்லை.
அதற்கு சுத்தமான உணர்வு என்னும் ஓர் அருள் உணர்வு தேவைப்படுகிறது. இந்த மன உணர்வு செயல்படுவதே மனிதனில்தான். ஒரு ஆன்மாவைச் சூழ கோடிக்கணக்கான தேகச் சூழல்கள் ஏற்பட்டு அவையெல்லாம் நியதிப்படி அழிந்து போகின்றன. எப்போது கடவுள் உண்மையை உணர்ந்து அதனோடு இரண்டற்ற ஒன்றாக நின்று அந்நிலையிலிருந்து வழுவாது வாழும்போதுதான் சூழுடல் சுத்த தேகமாக மாறிட நித்திய இன்ப வாழ்வை பெற முடிகின்றது. இத்தகைய பேரின்ப வாழ்வை பெறுதற்கு இம்மனித பிறப்பே சிறப்புடையதாக உள்ளது. ஏனெனில் ஓரறிவு உடைய தாவர இனம் முதல் ஐயறிவு உடைய விலங்கினம் வரையிலும் உள்ள ஜீவர்களில் புலன் உணர்வுகள் மட்டுமே செயல்படுகின்றன. ஒரு ஆன்மாவில் ஆறறிவு விளக்கம் உண்டாகும் போது அவ்வான்மாவைச் சூழ தத்துவ நிறைவு உடைய மனித தேகச் சூழல் ஏற்படுகிறது. உயிர் உணர்வுடன் கூடிய மனிதனில் மன உணர்வு செயல்படுகின்றது. மன உணர்வு என்பதே இறைவனின் அருள் ஆற்றலே ஆகும். அது தேகப்பற்றுடன் கீழ்நிலையில் ஜீவ உணர்வுடன் கூடி விளங்கும்போது மனம் ஆக விளங்குகின்றது. அதுவே மேல்நிலையில் அருள் உணர்வுடன் கூடி விளங்கும்போது அருளால் நிறைவுற்று செயல்படும்போது இறைவனின் அருள் ஆக விளங்குகிறது. இந்த மனம் என்ற சொல்லே தமிழ் மொழியில் மிகச்சிறப்பான ஒரு சொல்லாக, இறை உண்மையை விளக்கும் சொல்லாக இருப்பதை இன்று உணர முடிகின்றது. இந்த சொல்லை ஆதியில் கண்டுபிடித்து அமைத்தவர்கள் தம் அகத்தே அச்சொல்லின் உண்மையை உணர்ந்தே அமைத்துள்ளார்கள். மனம் என்பது ம = இம் + அ, ந = இன் + அ, இம் என பிரியும். இம், அ, இன், அம் என்பதில் முதலில் உள்ள இம், அ என்பது அ ஆனது அகண்ட ஆகாச வெளியையும், இம் என்பது அவ்வெளி நிறை இறை ஜோதியையும் குறிக்கும். இதில் இம் என்பது சங்கார பிரணவமாக செயல்படுகிறது. எங்கும் நிறை இறைஜோதியின் அருளாற்றலே ஐஞ்செயல்களாக விரிந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முச்செயல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கடைசியிலுள்ள அம் என்பது அ, உ, இம், ஓம் என்னும் அருட்பிரணவத்தை குறிக்கிறது. ஆன்மாவே ஓங்கார வண்ணமானது. ஓங்கார வண்ண ஆன்மா மனித தேகச் சூழலை ஏற்று அருளால் நிறைவுற்று நிற்கும் தருணம் இன் என்னும் ஆனந்த நிலையை தன் அகத்தே அனுபவிக்க இயலுகிறது. எனவே மனம் என்பது அருளாக மாறுவதே இறைநிலையை அடைவதாகும். இக்கருத்தை மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தக்கால் ஈசனை காட்டும் உடம்பு ஔவையின் ஞானக்குரல் என்னும் வரிகளால் அறியலாம். மனம் மேல்நிலையை அடைவதற்கு இன்று தயவே ஒப்பற்ற துணையாக விளங்குகிறது. பிற உயிர்கள் படும் துன்பம் கண்டு இறங்குதல், உதவுதல் போன்ற செயல்கள் எல்லாம் வெறும் மன உணர்விலிருந்து செய்தல் போதாது. நம்மில் நாமாக விளங்கும் இறைவனின் அருள் ஆற்றலே எல்லா செயல்களாகவும் விரிந்து செயல்படுகின்றது என்ற உணர்வு எப்போதும் இருத்தல் வேண்டும். இதற்காகவே தயா ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும். தயா ஒழுக்கமும் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 வகையாக பிரிக்கப்பட்டு தயவோடு கூடிய இந்திரிய ஒழுக்கம், தயவோடு கூடிய கரண ஒழுக்கம்,
தயவோடு கூடிய ஜீவ ஒழுக்கம் தயவோடு கூடிய ஆன்ம ஒழுக்கமாக விளங்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. முற்காலத்தில் மனிதர்களுக்கு புருவநடு இடத்தே நெற்றிக்கண் அமைந்திருந்தது. அதன் உதவியாக கடவுள் உண்மையை காண முயன்று கந்தழி ஜோதியாக கண்டான் அந்நாள் மனிதன். கண்ட அந்த ஒளிநிலை இன்பத்திலேயே மூழ்கி பெருஞ்சோதியில் தன்னை கரைத்து கொண்டான். இக்காரணத்தால் அவன் நிலைத்த அனுபவ வாழ்வு பெறாமல் போயினான். பிற்கால மனிதனுக்கு நெற்றிக்கண் ஆகிய ஞானக்கண் இல்லாது மறைக்கப்பட்டது. அவன் இன்ப துன்பங்களில் அனுபவப்பட்டு மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதனால் எனவே இன்று நமக்கு ஞானக்கண் ஆக விளங்குவது நம் அகம் ஒளிர் ஆன்ம ஒளியே ஆகும். ஒரு ஆன்மாவின் அகத்தே விளங்கும் அருள் ஒளி அல்லது தயவு ஒளியின் அருள் ஆற்றலால் அவ்வான்மாவுக்குள்ளிருந்து ஐஞ்சக்தி செயல்களாக விரிந்து செயல்படுகின்றது. முதலில் பொருட்சக்தியாக வெளிப்பட்ட போது அணுவிலிருந்து அண்டங்கள் வரையிலும் அவற்றுள் உள்ள எல்லா சடபூத பொருட்களாகவும் விளங்குகின்றது. பின் கிரியாசக்தியால் இயக்கமும் இயக்கத்துடன் விளங்கும் உயிரின ஜீவராசிகள் முதல் மனித இனம் வரை எல்லாமும் தோன்றி விளங்குகின்றன. அடுத்தது ஞானசக்தியாகும். ஞானசக்தி பிற உயிரின ஜீவராசிகளில் புலன் உணர்வாகவும் மனிதனில் மன உணர்வாகவும் செயல்படுகிறது. இந்த ஞானசக்தியால் மனிதன் மிக மிக முயன்று கடவுள் உண்மையை ஏகதேசமாக அறிந்துணர்ந்தான். அறிந்த அந்த கடவுள் உண்மையினை புறத்திருந்து சென்று அடைய கருதி அகநிலையில் அடங்கி மறைந்தான். அடுத்தது யோக சக்தியாகும். மனிதனின் பல்வேறு தவயோக முயற்சிகளால் அவனுக்கு பல வகையான யோக சாதனைகள் கைவரப்பெற்றன. அதனை கொண்டு மனிதன் தனது உடல் அழியாது இருக்குமாறு காயகல்பம் போன்ற முறைகளை மேற்கொண்டு வாழ்ந்தான். எத்தனை 1000 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தாலும் முடிவில் மறைந்து போகவே செய்கிறான். முடிவில் அருட்சக்தி வெளிப்படுகிறது. மனிதனின் ஞான சக்திக்கும் யோக சக்திக்கும் காரணமாக விளங்குவதும் அருட்சக்தியே. இவ்வருட்சக்தியின் ஆற்றலால் தான் மனிதன் புற உலகில் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் ஆகியவையெல்லாம் தோன்றின. இவையெல்லாம் புற முயற்சிகளாக அருள்தன்மை இல்லாத, நிறைவு பெறாத காரணத்தால் முழுமையாக கடவுள் உண்மையை உணர்ந்து அந்நிலை நின்று வாழவில்லை யாரும். ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் மட்டுமே எங்கும் நிறை இறைவனை தம்மில் கண்டார். சிறநடுத்தளத்தே பகர வண்ண பீடத்தில் விளங்கும் அருட்ஜோதியை கண்டு கொண்டார். அந்த அருட்ஜோதியே எல்லா வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் முதன்மையானது என்றும் வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியுமாக விளங்குவது என்பதையும் உணர்ந்து வெளிப்படுத்தினார். இதனை வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியுமற்றுமே வெட்ட வெளியதாகி விளங்கக் கண்டேன் முற்றுமே நாதா சிறிய நாய்க்குங் கடையேன் முற்றும் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே. நாதா சிறிய நாய்க்கும் கடையேன் முற்றும் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே.
என்னும் மெய்யருள் வியப்பு பாடல் வரிகளால் உணரலாம். அறிவின் துணையால் அறிந்தடைய முடியாத ஒன்றை அருளால் அடைய முடியும் என்பதை அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடித்தாயே. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்றறியாயோ. மகளே என்னும் பாடல் வரிகளால் விளக்குகிறார். அருள் உணர்வு நிரம்ப எல்லா உயிர்களுக்கும் அன்பு பணி செய்து சுத்த சன்மார்க்க நெறியின் முதற் பிள்ளையாக அருட்பிரகாச வடிவம் ஏற்று மரணத்தை வென்று அருள்வாழ்வு பெற்றார். இன்று அவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் அருள் உணர்வை தூண்டி விட்டு கொண்டேயுள்ளார். சுத்த சன்மார்க்கமாம் தூய நெறி ஒன்றே உலகில் தழைத்திடச் செய்ய அவரே நமது உள்ளத்து உணர்வில் உண்மைகளை உணர்த்த அதனை வெளிப்படுத்தி வருகிறோம். கடவுள் உண்மையை நாம் தயவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதனையே சார்ந்து நின்று எல்லோரும் அருள் அடைவதற்குரிய தயா ஒழுக்கத்தையே வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஏனெனில் மற்ற எந்த ஒரு மார்க்கமும் தயவின் அடிப்படையில் அமைந்திராத காரணத்தால் அவையெல்லாம் சற்றும் பொருந்தாது என கூறி ஆட்கொண்டுள்ளது தயாபெருஞ்சோதிபதி. தயவு என்ற சொல் கடவுள் உண்மையை விளக்க வந்த சொல்லாகவும் அதுவே நமது உண்மையாகவும் முடிவில் நாம் பெறக்கூடிய திரிதேக சித்தி நிலையையும் விளக்க வந்த சொல்லாகவும் உள்ளது. த என்பது இறைவனின் அகன்ற வடிவம், ய இறைவனின் ஆன்ம வடிவம். நாமும் இறைவனும் தய என விளங்கி கொண்டு உ என்னும் ஐஞ்செயல் காரியங்களும் நடைபெறுகின்றன. நம்மில் த தயவு வழியாக தலையிடத்தையும், ய உயிர் உணர்வாக இதயத்தின் இடத்தையும், உ உடலாக நம்மை சூழ்ந்துள்ள எல்லாமாகவும் விளங்கி கொண்டுள்ளது. உயிர் உணர்வு செயல்படுமிடம் இதயம். மனம் உயிர் உணர்வுடன் கூடி விளங்கும் இடமும் இதயம் ஆகும். இம்மனமானது தேகப்பற்று நிலையில் இருந்து செயல்படும் போது அது புலன் உணர்வுகளில் மூழ்கி கிடக்கின்றது. அதனை தடுத்து மேல்நிலைக்கு ஏற்ற வேண்டும். மனத்தை புலனிச்சைகள் வழி செல்லாது தடுத்தல் வேண்டும். அதற்கு தயவு ஒன்றே வழியாக உள்ளது. உள்ளத்துணர்வில் தயவு பெருக வாழ்ந்து வரல் வேண்டும். பசியோடு இருப்பவர்க்கு உயிர் விளக்க பணியும், அறியாமையில் கிடப்போர்க்கு அறிவு விளக்க பணியும் செய்தல் வேண்டும். இப்பணிகளையும் தேக நிலையிலிருந்து கொண்டு செய்யாது மேல் ஒளிநிலை நின்று எதையும் செய்து வரல் வேண்டும். நாம் ஒளியாக இருக்கிறோம் என்று நினைப்பதும் பாவனை செய்வதும் மட்டுமல்லாமல் ஒருமையுடன் கூடிய தியானத்தால் அதனை உணர்ந்து ஒன்றி நிற்றல் வேண்டும். கடவுள் எங்கேயும் எப்போதும் இருக்கிறார். எனினும் நாம் அவரை எங்கேயும் காண முடிவதில்லை. காரணம் அறியாமை என்னும் மறைப்பே. விளக்கு ஒன்றில் ஒளி இருந்தாலும் விளக்கை சுற்றியுள்ள கண்ணாடியில் தார் போன்ற கருமையான பொருள் பூசப்பட்டிருந்தால் ஒளியை காண முடியாது. மனத்தின் இருள், அவா, வெகுளி, மயக்கம் இவையெல்லாம் நீங்கி சுத்த நிலையில் தயவு உணர்வுடன் கூடி விளங்கும் போதுதான் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். கிடைத்துள்ள இப்பிறவியிலேயே முயன்று நாம் மேல்நிலை அடைதல் வேண்டும். இதில் ஐயத்திற்கு இடமில்லாது முழு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். வள்ளல் பெருமான் ஒருவர்தானே இரவா நிலையை பெற்றுள்ளார். அவர் இதற்கென்றே பிறந்தவர், சம்புபட்ச வாக்கினால் தோன்றியவர்,
அவர் அடைந்த நிலையை சாதாரணமாக உள்ள நாம் எப்படி பெற முடியும் என எண்ணுதல் கூடாது. ஒரு ஆன்மா பெற்ற பெரும்பேறு எல்லா ஆன்மாக்களுக்கும் உரியது ஆகும். நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை பெற முடியும். நாம் அதற்கான முயற்சியில் எப்போதும் இருத்தல் வேண்டும். தயவு உணர்வோடு அந்த ஒளிநிலை நின்று எல்லா காரியங்களையும் விருப்பு வெறுப்பு இன்றி செய்து வரல் வேண்டும். இதற்கு உரியது இத்தயவு நெறியேயாகும். மற்ற நெறிகள் யாவும் வெண்ணெறி என்று சுட்டப்படுகின்றது. எந்நெறி என கொண்டால் எந்த நெறியும் என்பது பொருள். வெண்ணெறி என்பது சுடும் தன்மை உடைய குளிர்ச்சி இல்லாத நெறி என்பது பொருள். வெண்ணெறி என்றால் வெல்லும் நெறி, வெற்றி கொள்ளும் நெறி என்பது பொருளாகும். பிற நெறிகள் எல்லாம் தன்மை இல்லாத நெறிகள். தயவு நெறி ஒன்றே குளிர்ச்சி பொருந்திய நெறியாகும். இதனை ஏற்று எப்போதும் சோம்பல் இன்றி செயலோடு தயா உணர்வோடு வாழ்ந்து வரல் வேண்டும். இதனையே கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு தீரந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதன்றே மறைகள் பாடுவது பாட்டு என்னும் அருட்பாவினால் அறிந்துணரலாம். சாதாரணமாக தயவு செய்யுங்கள் என்று எவரும் சொல்லக் கேட்கின்றோம். இது மன நெகிழ்வுடன் இரக்கம் காட்டும்படி வேண்டுவது மட்டும் அல்ல. நம் தயாபெருஞ்சோதிபதியே நம் சிறனொடு சிற்ஜோதியாய் இருப்பதோடு நம் ஆன்மாவாகவும் அதினின்றே நமது உயிர் உணர்வு உடல் எல்லாம் கூடிய நாம் ஆகவும் அது இப்போது தயவாகவும் உள்ளதால் அப்படி அதுவாய் இருந்து பிறர்க்கு அன்பு செய்திருத்தலே உண்மையில் தயவு செய்திருத்தலாகும். இத்தயவே வாழ்விக்கும். ஓங்குக தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.